எந்தச் சூழ்நிலையில் ஆளுநர் அமைச்சர்கள் குழுவை கலைக்க முடியும்? அமைச்சர்கள் குழு சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை இழந்து நம்பிக்கையை நிரூபிக்கத் தவறினால் ஆளுநர் அவர்களை பதவி நீக்கம் செய்யலாம். சட்டமன்றத்திற்கு அமைச்சரவை கூட்டு பொறுப்புடையது என்பதே இதன் அடிப்படை. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? நாடாளுமன்றத்தின் ஈரவைகளான மக்களவை, லோக்சபா அல்லது மாநிலங்களவை, ராஜ்யசபா உறுப்பினர்கள் MEP, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் நாட்டின் சட்டங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். எந்த கட்சி அரசாங்கத்தை அமைக்கிறது என்பதை எது தீர்மானிக்கிறது? நாடாளுமன்ற ஜனநாயக முறையில் சட்டமன்றம் அல்லது மக்களவைத் தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களை வெல்லும் கட்சியே ஆட்சி அமைக்கும் உரிமையை பெறுகிறது. இது மக்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் அடிப்படை விதியாகும். தகுதி நிலையை பொருட்படுத்தாமல் அனைத்து மனிதர்களுக்கும் இயல்பானவை என்று மனித உரிமைகளை வரையறுக்கும் அமைப்பு எது? ஐக்கிய நாடுகள் சபை UNO 1948 ஆண்டு டிசம்பர் 10 அன்று உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்தை UDHR வெளியிட்டது. இது இனம், பாலினம், தகுதி என எவ்வித பாகுபாடுமின்றி அனைத்து மனிதர்களுக்கும் உரிமைகள் சமமானவை என்று வரையறுக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின்படி ஒரு குழந்தையின் வரையறை என்ன? ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் உரிமைகள் உடன்படிக்கையின்படி UNCLOS 18 வயதுக்குட்பட்ட அனைவரும் குழந்தைகளாக கருதப்படுகின்றனர். இது சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட சட்டப்பூர்வ வயதாகும். கல்வி அறிவற்றவர்களாகவும் ஏழைகளாகவும் இருக்கும்போது பெண்கள் கடத்தலுக்கு மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்று எந்த அமைப்பு கூறுகிறது? மனித கடத்தல் மீதான ஐக்கிய நாடுகளின் இடைநிறுவன திட்டம் UNIAP வறுமையும் கல்வியறிவின்மையும் பெண்களை கடத்தலுக்கு உள்ளாக்கும் முக்கிய காரணிகள் என தெரிவிக்கிறது. இந்த அமைப்பு சுரண்டலுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. வரதட்சணை என்ற பெயரில் மணமகளை துன்புறுத்துவதற்கு கடுமையான தண்டனைகளை வழங்கும் சட்டம் எது? வரதட்சணை தடுப்புச் சட்டம் 1961 வரதட்சணை கொடுப்பதையும் வாங்குவதையும் தடை செய்கிறது மற்றும் வரதட்சணை கொடுமைக்கு உள்ளாக்கப்படும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. இச்சட்டத்தின் கீழ் வரதட்சணை கேட்பது மற்றும் துன்புறுத்துவது கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாகும். நீதி அமைப்பு எந்த நிறுவனங்களுக்கு இடையேயான தகராறுகளை தீர்க்க முடியும்? நீதித்துறை என்பது குடிமக்களுக்கு இடையிலான தகராறுகள், குடிமக்கள் மற்றும் அரசாங்கத்திற்கு இடையிலான தகராறுகள் மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான தகராறுகளை தீர்க்கும் அதிகாரம் கொண்டது. இது சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்தவும் அரசியலமைப்பை பாதுகாக்கவும் செயல்படுகிறது. பாதுகாப்பு அல்லது பொது சுகாதாரம் ஒரு கவலையாக இருக்கும் பொருட்களுக்கு எந்த வகையான தகவல் முக்கியமானது? பொது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பொருட்களில் அதன் உட்பொருட்கள், காலாவதி தேதி மற்றும் பயன்பாட்டு முறைகள் பற்றிய விரிவான தகவல்கள் இருப்பது அவசியம். இது நுகர்வோர் விழிப்புணர்வுடன் செயல்படவும் தவறான பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கவும் உதவுகிறது. சட்டமன்றங்களால் இயற்றப்பட்ட சட்டங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் பங்கு என்ன? உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலராக செயல்படுகிறது மற்றும் நீதி புனராய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ அதிகாரத்தின் மூலம் சட்டங்கள் அரசியலமைப்பிற்கு உட்பட்டதா என்பதை உறுதி செய்கிறது. ஒரு சட்டம் அரசியலமைப்பை மீறினால் அதை செல்லாது என்று அறிவிக்கும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு உண்டு. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.